வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ராணுவ முகாம்கள் விகாரிகளை அகழ்வாய்வு செய்ய வேண்டும், துரைராசா ரவிகரன் வலியுறுத்தல். வவுனியா பொது வைத்தியசாலைக்கு புதிய சத்திர சிகிச்சை, மயக்கவியல் நிபுணர்கள் நியமனம். பிள்ளையானுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல், நீதிமன்றம் உத்தரவு. வரலாற்றில் முதன்முறையாக நாட்டில் நடந்த பாரிய மோசடி, 4 தனியார் வங்கி முகாமியாளர்களுக்கு விளக்கமறியல். கொழும்பில் கஞ்சிபானி இம்ரானின் உறவினர் சுட்டுக்கொலை, பின்னணியில் சிக்கிய பெண். யாழ் நகரில் நள்ளிரவில் வீடுகளுக்குள் நுழைந்த சந்தேக நபர் அதிரடியாக கைது. யாழில் துயரம், உயர்தர பரீட்சை எழுதும் மாணவன் திடீரென உயிரிழப்பு. 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் இளைஞன் கைது. கண்டி பதியத்தலாவ வீதியில் விபத்து, முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. தமிழக அரசியலில் பரபரப்பு, விஜயுடன் நிரந்தரமாக கூட்டணி அமைக்கிறார் திருமாவளவன். சிறையில் இருக்கும் இம்ரான்கான், பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு. தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்களுக்குள்ளும் எவ்வித நிலத்தொடர்புகளும் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள விகாரைகளுக்குள்ளும் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். எனவே தமிழின படுகொலை குற்றவாளிகளை பாதுகாக்கும் அரணாக வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவ முகாம்களையும் விகாரைகளையும் பயன்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன், ராணுவ முகாம்களில் உள்ள ராணுவத்தை வெளியேற்றிவிட்டு சர்வதேச மேற்பார்வையில் ராணுவ முகாம்களையும் விகாரைகளையும் அகழ்வாய்வுக்குட்படுத்தி உண்மைகளை வெளிப்படுத்துமாறும் வலியுறுத்தல் விடுத்துள்ளார். செம்மணி படுகொலை உள்ளிட்ட ஈழத் தமிழர்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட படுகொலைக்கு பன்னாட்டு நீதி தேவை என்பதை வலியுறுத்தியே அவர் இவ்வாறு இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தின் முக்கிய 3ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனையான வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனையில் நிலவி வந்த தீவிர மயக்கவியல் மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணர்களுக்கான பற்றாக்குறைக்கு தீர்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து சுகாதார அமைச்சால் புதிய நிபுணத்துவ மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 3 மாதங்களாக மருத்துவமனையில் ஒரே ஒரு மயக்கவியல் நிபுணர், ஒரே ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் மட்டுமே பணியாற்றினர். ஒரே மருத்துவரை நம்பி அவசர அறுவை கூடங்கள், தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் இதய கதிரீட்டாக்கம் உள்ளிட்ட பல்துறைகள் இயங்கியதால் மருத்துவமனை சேவைகள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை தொடர்ந்தும் விளக்கமறியலை வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய இந்த வழக்கு பதில் நீதவான் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் பொழுது காணொலி வழியே பிள்ளையான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை தொடர்ந்தும் அவர் விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை உண்டியல் முறை மூலம் வெளிநாட்டுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நாட்டின் பிரதான 4 தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் 4 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று பிற்பகல் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டிற்கு எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்யாமல் சுமார் $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த சந்தேக நபர்கள் இன்று அந்தந்த வங்கிகளுக்குள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறான கைது நடவடிக்கை வரலாற்றில் முதன்முறையாக இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கஞ்சிபானி இம்ரானின் உறவினரை சுட்டுக் கொலை செய்த சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குற்றத்துக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்ததாக பெண்ணொருவர் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த கைது நடவடிக்கை மாளிகாவத்தை சங்கராஜ மாவட்டத்தில் கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 15 சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவரையும் 23 வயதுடைய யுவதி ஒருவரும் இந்த சம்பவத்துக்கு உதவி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் நேற்று கொழும்பு வடக்கு வலய குற்றத்தரப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த 2 ஐஸ் போதைப்பொருள், 25 கிராம் 840 மில்லிகிராம் போதைப்பொருளை வைத்திருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் நகரின் பிரவுன் வீதி பகுதியில் நள்ளிரவு வேளை வீடுகளுக்குள் ரகசியமாக நுழைந்து கத்திமுனையில் பெண்ணொருவரை தவறான முறைக்குட்படுத்த முயன்றதாக கூறப்படும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
கடந்த 15ஆம் தேதி பெண்ணொருவர் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த பகுதியில் காவல்துறை தீவிர கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொண்டது. இதன்போது சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விசாரணையின் பொழுது முறைப்பாடு செய்த பெண்ணின் வீட்டு வளாகத்துக்குள் தான் நுழைந்ததாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உயர்தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர் ஒருவர் நேற்று இரவு உயிரிழந்தார். அரசடி வீதி கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு வைஷ்ணா என்ற 19 வயதுடைய மாணவன் ஒருவரை உயிரிழந்தார். இதுகுறித்து தெரிய வருகையில் குறித்த மாணவர் கடந்த 10ஆம் தேதி உயிரியல் பிரிவில் 2வது நாள் பரீட்சைக்கு தோற்றிய போது மயக்கமுற்றார். அதன்போது அவரின் பெற்றோர் வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார். அதன்பின் மீண்டும் 12ஆம் தேதி உடல் சுகையினம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் சிகிச்சை பெற்றிருந்தார். நேற்றிரவு உணவு அருந்திவிட்டிருந்த போது வலிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரின் மரணம் சம்பந்தமாக விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஞ்சலா மேற்கொண்டிருந்தார். உடல்கூறு பரிசோதனையின் போது குறித்த மரணத்துக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் உடல்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அகங்கல்ல கல்பொக்க பகுதியில் சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குறித்த போதைப் பொருளை வீடொன்றில் இருந்து நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிளில் கொண்டு செல்வதற்கு தயாரான போது கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் அகிங்கல்ல பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மற்றும் கடத்துவதற்கு தயார்படுத்தப்பட்ட 80 லட்சம் ரூபாய் பெறுமதி கொண்ட 204 கிராம் 660 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் நேற்றைய தினம் பலப்பிட்டிய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவிருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. தெல்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி பதியத்தலாவு வீதியில் வெள்ளை தோட்ட பகுதியில் ஜீப் வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்தார். ஞாயிற்றுக்கிழமை கண்டியிருந்து பதியத்தலாவை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் எதிர் திசையில் வந்த ஜீப் வண்டியும் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பலத்த காயமுற்ற முச்சக்கர வண்டியின் சாரதி தெல்தனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மெதமகனுருவ பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தால் எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பான நிலை காணப்படுவதன் காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களம் அம்பன் நிறத்திலான அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையான மற்றும் மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் வளிமண்டலவியல் திணைக்களம் அம்பர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான மற்றும் காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையான கடல் பிராந்தியங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து இனிவரும் தேர்தல்களில் இணைந்து பயணிக்கப் போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பிரம்மாண்ட மாநாட்டில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களின் பலத்த கரகோஷத்துக்கிடையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மாநாட்டில் உரையாற்றிய விசிக தலைவர் திருமாவளவன், இன்றைக்கு ஆளும் முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விசிகவும் தமிழக வெற்றி கழகமும் இனி இந்த அரசியல் களத்தில் இணைந்து பயணிக்கும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் உடல்நிலை குறித்து கவலை வெளியிட்ட அவரின் கட்சி மற்றும் குடும்பத்தினரின் நீண்டகால கோரிக்கை ஏற்று சிறையிலுள்ள அவரை மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டதாக அவரின் பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாப் கட்சி தெரிவித்துள்ளது. கிரிக்கெட் வீரராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய 73 வயதான காந்த் 2022 பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று அவர் கூறும் தொடர்ச்சியான வழக்குகளில் தண்டிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 2023 முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டவரின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. சிறையில் இருந்தபொழுது அவரின் வலக்கண்ணில் கணிசமான பார்வை இழப்பு ஏற்பட்டதாக அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதனிடையே அவரை மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.
குறிப்பாக அவரின் வலது கண்ணில் கணிசமான பார்வை இழப்பு ஏற்பட்டதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்த நிலையில் இது மிக வரவேற்கத்தக்க உத்தரவு. இது முன்னதாக பிறப்பிக்கப்பட்டால் அவரின் கண் மற்றும் பொது உடல்நிலை இந்த அளவு மோசமடைந்திருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் என பிடிஐ செய்தி தொடர்பாளர் சொல்பிகார் புகாரி தெரிவித்தார். அனைத்து மருத்துவர்களும் திருப்தி அடையும் வரை அவர் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.